வணக்கம், இது அரிசுவையும் ஆரோக்கியமும். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு அரிசி வடகம் 8 விதமாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த வடகத்தை பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதே போல் ஜவ்வரிசி இதையும் ஒரு 2-3 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச அரிசி ஜவ்வரிசி ரெண்டையும் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக இருக்கணுமா, வந்த மாதிரி குறை குறைன்னு இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா தண்ணியாகவும் இருக்கணும், அப்போ தான் நமக்கு வடகம் நல்லா வரும். இப்போ இதை நான் ஒரு 8 போர்ஷனாக பிரிச்சுருக்கேன். இப்போ முதல்ல கொஞ்சமாக மிளகு பொடிச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஓமம். இது நல்ல செரிமானத்தை கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். நான் சாம்பிளுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சிறிய அளவில் பண்ணி காமிக்கிறேன். அடுத்ததாக சீரகம், இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததாக சில்லி ஃப்ளேக்ஸ், காஞ்ச மிளகாயை லேசாக உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வடகம் மட்டும்தான் பண்ண போகிறோன்னா அரிசி கூடவே சேர்த்து நம்ம இந்த தக்காளியை அரைச்சிக்கலாம். ஆனால் நான் நிறைய வெரைட்டி பண்ணுறதுனால மாவை தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பிரித்து எடுத்து தனித்தனியாக அரைக்க வேண்டியதெல்லாம் தனியாக சேர்த்து அரைக்கிறேன். இப்போ இந்த தக்காளியை இந்த மாவு கூட சேர்த்து திரும்ப அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே போல் துருவின கேரட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கிறேன். இதையும் அதே போலவே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பீட்ரூட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின பீட்ரூட்டையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை, நீங்கள் கருவேப்பிலைக்கு பதிலாக கொத்தமல்லி, புதினா, பாலக்கீரை இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், இந்த க்ரீன் கலருக்காக. ஆனால் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அது சீரகம், ஓமம், மிளகு, கருவேப்பிலை, பீட்ரூட், மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்தோம்லே அது தக்காளி, கடைசியாக உள்ளது பீட்ரூட். இப்போ நம்ம வடகம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், இதை எடுத்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் தடவி வச்சுக்கலாம். இப்போ இதில் மாவு நல்லா கலந்துட்டு சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டீங்க அப்படின்னாலே போதும். மாவு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது அப்படியே அந்த பிளேட் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் ஒரு சிலதை மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், இல்லைனா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக போகும். இதையும் அதே மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிடலாம். இப்போது இதை பண்ணுறதுக்காக நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே ஒரு ட்ரே வச்சுருக்கேன். அது உள்ளே இருக்க நம்ம இதை அடுக்கிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே இது நல்லா வெந்துடும் நமக்கு. பாருங்கள், இதை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வைங்க. அப்படி இல்லாட்டா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணியை வச்சுட்டு அதில் லேசாக வச்சு எடுத்திங்கனாலே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்க அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லாட்டா ஃபோர்க் இருக்குல்லையே, அதை வச்சு நம்ம அப்படியே திருப்பி விட்டு அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்து இதை அப்படியே காய வச்சிடலாம். ஒரு 2 நாளுக்குள்ளேயுமே ரொம்ப சீக்கிரமாகவே இது காஞ்சிடும். கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் பிஞ்சு போகாமல் வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ரெட் சில்லி சேர்த்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரியே இதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சைட் பை சைடில் அப்படியே சைடில் காய வச்சுட்டேன். இது கருவேப்பிலை, அதே போல் பீட்ரூட், கேரட், அப்புறம் ஓமம், மிளகாய் சேர்த்தது எல்லாமே ரெடி பண்ணி காய வச்சுட்டேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக காஞ்சிருக்குன்னு. காஞ்சதுக்கப்புறமே எல்லாமே ரொம்ப தின்னாக வந்துடும். இது பீட்ரூட், இது ஓமம், இது தக்காளி சேர்த்து செஞ்சது, இது கருவேப்பிலை, இது மிளகாய் சேர்த்து செஞ்சது, மிளகு, அப்புறம் கேரட், சீரகம் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை நான் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
இப்போ இதில் வந்து தக்காளி வடகம் சேர்த்துருக்கேன். சட்டுன்னு வந்து ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்குள்ளேயே வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இப்போ வந்து மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு சேர்த்து செஞ்ச வடகம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வருது அப்படின்னு. அடுத்தது வந்து காஞ்ச மிளகா, அடுத்து சீரகம் சேர்த்து செஞ்சது. அவ்வளோதான், எல்லா வடகத்தையுமே வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.